வெல்கம் டு ASPN அகாடமி. இது மேக்ஸ் வீடியோ. நம்மளோட சேனல்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல ஆல்ரெடி 3 பார்ட் வரைக்கும் போட்டாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் 4. இன்னும் ஒரு பார்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல ஆப்டிடியூட் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா தலைப்புக்கும் வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கும். ஒரு நாள் 2 நாள் விட்டு தான் மேக்ஸ் வீடியோ வந்துட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் தமிழ் மற்றதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது டைம் வேணும். ஈவன் மேக்ஸுமே நீங்கள் கொடுத்துருக்க என்னோட மாடலை மட்டும் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு 1/2 hour போதும். ஆனால் ஏன் 2 நாள் டைம் கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் அந்த மாடலை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மாடலில் வேறு எங்கெங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்த சம்மோ இல்லை வேறு யூடியூப்பில் கொடுக்குற சம்ஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த 2 நாள். அப்போ அந்த மாடல் வந்து உங்களுக்கு தரோவானாதான் அடுத்த மாடல் போடும்போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஒரு 2 days ஒன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் யாரும் பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு ஒன்ஸ் கால் ஃபார் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் டெய்லி கொடுக்கறத மட்டும் படிச்சுட்டே இருங்க. மேபி நான் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை மேக்ஸ் பார்க்குறதுனால இடையில எல்லாம் டைம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. தமிழ் இருக்குது, ஜிகே இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, படிச்சுட்டே இருங்க. உங்கள் டைமை வந்து அது மாதிரி படிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு தோணுச்சுன்னா ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? அதனால் டைமை எந்த விதத்துலையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, யாருக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. பட் நம்மளத சேனலை ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு நான் கொடுக்குற ஷூரிட்டி என்ன அப்படின்னா, கால் ஃபார் வர்றதுக்கு முன்னாடி தமிழ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். சைட் பை சைடு தமிழுக்கு ரிவிஷனும் போயிட்டுருக்கு. மேக்ஸுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸுக்காக கடந்த 10 வருஷம் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட பிடிஎஃப் உங்களுக்கு அதுவும் தனியாக ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுதான் உங்களுக்கு ரிவிஷன். ஜிகேக்கு அதே மாதிரி ரிவிஷன் தனியாக கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு தலைப்புக்கும் 50 கொஸ்டின் ஜிகேல கொடுக்குறோம். தமிழுக்கு வந்து ஒவ்வொரு தலைப்புக்கும் 20 கொஸ்டின். கிட்டத்தட்ட நம்ம வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 10,000 கொஸ்டின்ஸ் கிட்ட மொத்தமாக கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் பார்க்குற மாதிரி தான் ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் அந்த 10,000 கொஸ்டினையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிடுவீங்க. அதனால் எக்ஸாம் போகும்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். அதனால் பயப்படாதீங்க. முடிச்சிருவோமா, படிக்க முடியுமா, ரிவிஷன் பண்ண இருக்குமா அப்படின்னு டெய்லி டைமை நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாலே போதும். ஓகே, இப்போது இது பார்ட் 4 வீடியோ. இதில் வந்து நம்ம அதுக்கு அடுத்து ஆல்ரெடி வந்து ஒரு 12 மாடல் வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் அதுக்கு அடுத்த மாடல் இன்னும் ஒரு 3 மாடல் பார்க்க போகிறோம். பாருங்க, டைப் 13 இதில் என்ன அப்படின்னா சம்பளங்கள். இந்த சம்பளங்களை வந்து இந்த ரேஷியோவில் பிரித்து கொடுத்தா யாருக்கு எவ்வளவு கிடைக்கும், இவ்வளோ பெர்சன்டேஜில் பிரித்து கொடுத்தா யாருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படி கேட்பாங்க. அந்த சம் தான் வந்து இந்த டைப்பில் பார்க்க போகிறோம். A, B, Cயின் சம்பளங்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் உள்ளது. அவர்களின் ஊதிய உயர்வுகள் 15%, 10% மற்றும் 20% என்ற முறையே இருந்தால் என முறையே இருந்தால் அவர்களின் புதிய சம்பளங்களின் உயர்வுகள் என்ன? 2:3:5 ரேஷியோல அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு ரூபான்லாம் நம்மளுக்கு சொல்லலை, அது எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல சம்பளம் உயருது. அப்ப புதுசா வாங்கின சம்பள உயர்வு எவ்வளவுண்டா ரூபா கேட்கல, என்ன இஸ்ட்ல கூடியிருக்கு, என்ன ரேஷியோல கூடியிருக்கு, விகிதம் தான் கேட்குறாங்க. அப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, A:B:C. இதோட ரேஷியோ 2:3:5. இது எவ்வளவு கூடுது? இந்த ஏவுக்கு வந்து 15%, பிக்கு வந்து 10%, சிக்கு வந்து 20% ஊதிய உயர்வு கிடைக்குது. இதுதான் சம்ல கொடுத்துருக்குது. இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றதுனால இதெல்லாம் நான் எழுதுவேன். ஏன்னா உங்களுக்கு புரியணும். அந்த நோட்டை எடுத்து நீங்க என்னைக்கு பார்த்தாலும் அது புரியணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்க எக்ஸாம்ல போய் இந்த மாதிரி ப்ராப்பரா உட்காந்து போட்டுட்டு இருக்கலாம், டைம் இருக்காது. நீங்க அந்த சம் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க டக்கு டக்குன்னு போடணும். அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இந்த சம் படி பாருங்க. ஏவுக்கு வந்து ஏவோட ரேஷியோ வந்து 2. இது 15% கூடுதுன்றாங்க. 15%னா ஆல்ரெடி அவங்க வாங்குற சம்பளத்தை நம்ம ஒரு 100 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? மொத்த நம்பர்னாலே 100ன்னு எடுப்போம் இல்லையா? இப்போ 15% கூடுது அப்படின்னா 115/100 கூடுது. பெர்சன்டேஜ்னு நான் போடுறேன். அடுத்தது பியோட சம்பளம் 3 ரேஷியோ.
இதுல வந்து எவ்வளவுனா 10% கூடுது. அப்ப 110/100. சியோட பெர்சன்டேஜ் வந்து ரேஷியோ வந்து 5. இது 20% கூடுது. அப்ப 120/100. இதெல்லாம் பெர்சன்டேஜ். இப்ப இதை நான் நார்மலா மாத்தணும் அப்படின்னா எல்லாத்தையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். நார்மல் நம்பருக்கு ரேஷியோவுக்கோ இதுக்கோ மாற்றும் போது என்ன செய்யணும், இதை 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப எல்லாத்துலயும் 100ன்றது எனக்கு கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிட்டு எனக்கு என்ன கிடைக்கும், 2 × 115. அடுத்தது 3 × 110, 5 × 120ன்னு கிடைக்கும். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டா எனக்கு அவ்வளவுதான். ஏன்னா 100% இருந்தது, இவருக்கு 115 ஆயிருச்சு, இவருக்கு 110 ஆயிருச்சு, 120. இந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி நான் போடும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ பாருங்க. மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இங்கே எழுதுறேன் 213 கிடைக்கும். இங்க இதை மல்டிப்ளை பண்ணா 313 கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணா 600 கிடைக்கும். அப்ப எவ்வளவு, 230 = 330 = 600 அப்படிங்கிறது தான் ரேஷியோ. புதுசா அவங்களுக்கு கிடைச்சிருக்க சம்பள உயர்வோட ரேஷியோ. ஆனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எப்பயுமே எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சு ஃபைனலா தான் வந்து நம்ம ஆன்சர் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ இதை நான் வந்து வேற எந்த நம்பராலே அடிக்க முடியாது, 10ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். இப்போ இதை 10ஆல நான் பண்ணிட்டேன்னா எல்லாத்துலயும் 0 கேன்சல் ஆயிரும். 23:33:60 அப்படிங்கிறது தான் புதுசா சம்பளம் உயர்ந்த ரேஷியோ. இதுதான் ஆன்சர். இதை நான் 3ஆல பண்ண முடியுமா அப்படின்னா 33யும் 60யும் பண்ண முடியும். ஆனா 23 3ஆல டிவைட் பண்ண முடியாது. அப்போ 3யுமே காமனா டிவைட் பண்ற நம்பர் எதுவுமே இல்லாததுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? கொடுத்ததை 100ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப புதுசா 15, 10, 20% கூடி இருக்குன்னா அதுல அப்படியே ஜஸ்ட் கூட்டிட்டு அதை நார்மலா மாத்தும் போது பெர்சன்டேஜ்ல அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனா எனக்கு தேவை வந்து ரேஷியோல. அதனால நான் நார்மலா அது 100ஆல மல்டிப்ளை பண்ணி 100 கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ இது 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும், எனக்கு அதுதான் ரேஷியோ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சம் பார்க்கலாம் இதுல. அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இதே மாடல்னா அப்படியே இருக்காது. இந்த சம்பளம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் இருந்துக்கும். இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் சம்மு. சம்பளம் ரூபாய் 1210 ஆனது A, B, C ஆகியோரிடம் பிரிக்கப்படுகிறது. 1210 ரூபாயை 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அது A:Bக்கு வந்து 5:4 விகிதத்திலையும் B:Cக்கு 9:10 என்ற விகிதத்திலையும் பிரிக்கிறாங்க உள்ளது எனில் C பெறுவது என்ன? இப்போ 3 பேருக்கும் இந்த ரேஷியோல பிரிக்கிறாங்கன்னு மட்டும் கொடுத்துட்டாங்க. இதை வந்து இதுல Cக்கு மட்டும் எவ்வளவு ரூபாய் கிடைக்கும்னு கேக்குறாங்க. பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குமே தெரியும், பட் நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ஈஸி தான். பாருங்க, 1210 ரூபாய 3 பேருக்கு பிரிக்கிறாங்க. யாரு? A, B, C. இதுல A:B வந்து 5:4, B:Cக்கு வந்து 9:10. நம்மளுக்கு தான் A:B:C தெரிஞ்சாலே நம்ம ஃபர்ஸ்ட் ABC கண்டுபிடிச்சிடலாம். நம்ம நார்மலா எப்பயும் போடுவோம் இல்லையா, 5, 4, இங்க 9, 10. அப்ப என்ன வரும், இதே 4 இங்க வரும், இதே 9 இங்க வரும். இதெல்லாம் எப்படின்னு நான் முன்னாடி மாடல்ல சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த மாடலுக்கு வாங்க. இப்போ இது 2 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 40. இது 2 மல்டிப்ளை பண்ணா 9 36. இது வந்து 9 45. இப்போ இந்த ரேஷியோ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. புரியுதா? 45, 36, 40. இந்த ரேஷியோ எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதை வச்சுக்கோங்க. இப்போ 1210 45, 36, 40 அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி 3 பங்கா பிரிக்கிறாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது, 121. அப்ப 1210 ரூபாயை 121 பங்கா பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது. 1210ல 10 121 பங்கா பிரிக்கிறாங்க. இப்ப பாருங்க, ரெண்டுமே சேமா தான் இருக்கு. அப்ப இது கூட ஒரு 10 மல்டிப்ளை பண்ணா எனக்கு ரூபாய் கிடைச்சிரும்.
அப்ப ஒவ்வொரு பங்கும் 10 10 அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. அப்படித்தானே? 121 பங்கு 1210 ரூபா அப்படின்னா ஒரு பங்குன்றது 10 ரூபா. அப்ப இதுல ஒவ்வொன்றிலையும் 10 நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. இது 450 ரூபாய் ஆயிரும், இது 360 ரூபாய் ஆயிரும், இது 400 ரூபாய் ஆயிரும். இப்ப இது எல்லாத்தையும் நான் கூட்டினேன்னா எனக்கு 1210 ரூபாய் கிடைச்சிரும். அவங்க கேட்டிருக்கிறது சியோட பங்கு மட்டும்தான். அப்ப 400 தான் ஆன்சர். புரியுதா? சியோட பங்கு. இப்போ இங்க வந்து சேமா இருந்துச்சு. என்ன 121 1210. அதனால மைண்ட்லயே பார்த்த உடனே அப்போ ஒரு பங்கு வந்து 10 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி போட்டுட்டோம். ஒருவேளை இந்த நம்பர் வந்து வேற மாதிரி இருக்கு, மைண்ட்ல பார்த்த உடனே போட முடியாத மாதிரி நம்பரா இருந்தால் எப்படி போடுறது? இப்ப பாருங்க, இதவே நான் உங்களுக்கு இப்படி போட்டு காமிக்கிறேன். இப்ப நான் 3 பங்கா பிரிச்சிருக்கோம். புரியுதா? 3 பங்கா பிரிச்சுட்டோம். அந்த 3 பங்கோட பங்கு வந்து 121. 121. இப்போ நம்ம சம்முபடி பண்ணலாம். மொத்தம் 121 பங்குன்றது 1210 ரூபான்னா எனக்கு சி வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சி எவ்வளவு? 40 பங்கு. 40 பங்கு எவ்வளவு? இப்போ இது என்ன மாடல் வந்துட்டோம்? நேர்மாறல் எதிர்மாறல் டைப்பு. அப்ப நான் அதனாலதான் நேர்மாறல் எதிர்மாறல் டாபிக்லேயே இல்லாட்டி கூட உங்களுக்கு நான் நடத்தினேன், அது ஒரு டாபிக்கா. இப்போ பங்கு வந்து குறையுது, அப்ப மொத்த அமௌண்ட்டும் குறையும். ரெண்டுமே குறைஞ்சாலும் நேர்மாறல் தான், குறுக்கு பெருக்கல் பண்ணணும். இதெல்லாம் ஏற்கனவே நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன். அதனால இந்த வீடியோவை டைரக்டா வந்து பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா புரியாது. நீங்க முன்னாடி நேர்மாறல் எதிர்மாறல் பார்த்துட்டு வாங்க. நான் எந்த ஆர்டர்ல வீடியோ போட்டிருக்கணும் அந்த ஆர்டர்லயே நீங்க பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸி. இப்ப குறுக்கு பெருக்கல் பண்றேன், கீழே 121 வரும். இப்ப நீங்க அடிச்சு போடுங்க. 1 10, 40 × 10 400. சியோட பங்கு, சி பெறுவது ரூபாய் 400. இவ்வளவுதான். இப்ப ஏ கேட்டாங்கன்னா 45க்கு எவ்வளவுன்னு நம்ம போடணும். பின்னு கேட்டாங்கன்னா 36க்கு எவ்வளவுன்னு நீங்க இந்த இடத்துல மாற்ற வேண்டி இருக்கும். அவ்வளவுதான். புரியுதா? நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா நான் 2 மெத்தடையுமே சொல்லிட்டேன். ஏன்னா அங்க வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இப்படி உட்காந்து போட்டுட்டு இருக்க டைம் இருக்காது. ஒருவேளை மோஸ்ட்லி இந்த மாதிரி டக்குன்னு பார்த்த உடனே அந்த பங்கும் அமௌண்ட்டும் ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்க ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா, மைண்ட்லேயும். அதுக்காக தான். சரி, இப்போ 2வது சம் பார்த்தாச்சு. இப்போ இதே டைப்ல இன்னும் ஒரு சம் பார்க்கலாம். பாருங்க, 3வது சம். ஏயின் 4/15 பங்கு என்பது பியின் 2/5 பங்கிற்கு சமம் எனில் ரூபாய் 1210 ஆனது இருவருக்கும் எவ்வாறு பிரித்து கொடுக்கப்படுகிறது? இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ல இருந்தா அதே அமௌண்ட் தான் இங்கேயும், பட் இங்க அதவே வேற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏயோட பங்கு 4/5, ஏயின் 4/5 பங்குல பியின் 2/5 பங்கு. சரியா? மாத்திக்கோங்க, அது டைப் மிஸ்டேக் ஆயிருக்கு. அடுத்தது இதை இப்ப எப்படி எழுதலாம்? முதல் கொடுத்துருக்கதை நம்ம அப்படியே எழுத தெரியணும். ஏயின் 4/15 பங்கானது பியின் 2/5 பங்கிற்கு சமம். சமம் எனில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா கொஸ்டின்ல? அப்ப சமம். இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் இதை கேன்சல் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் கேன்சல் பண்ணேன்னா இங்க 2, இது இந்த பக்கம் வரும்போது எப்படி வரும்? 4/15 பி அங்கிட்ட வச்சுட்டு இங்கிட்டு வரும்போது 5/2ன்னு வருமா? அப்ப இப்படி அடி ஆகும்ல, அதை தான் நான் வந்து இங்க டைரக்டாவே போடுறேன். இங்க டைரக்டாவே அடிச்சு போடுறேன். நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இங்க ஒரு 2 வரும், இது 1 5 5 3 5 15. அப்போ ஏ இன்ட்டு 2/3 இஸ் ஈக்குவல் டு பின்னு வந்திருக்கு. இப்போ நான் அதை எப்படி எழுதலாம்? இது ரெண்டையும் இப்படி எழுதிக்கலாமா? ஏ 2a இஸ் ஈக்குவல் டு 3b. பி இங்கிட்டு போகும்போது அப்படித்தானே வரும், 3b. இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டா இதுல இருந்து ஏபி எனக்கு எடுக்க தெரியும். நான் ஏற்கனவே முந்தின மாடல்ல சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ என்ன வருது? ஏ வந்து 3, பி வந்து 2ன்னு எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப A/B தெரிஞ்சிருச்சு. 2/3ன்றது தான் A/B.
புரியுதா? இப்ப நான் குடுத்திருக்க டேர்ம்ல இருந்து ஏயும் பியும் தனித்தனியா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ மொத்த ரூபாய் 1210. இத ஏவுக்கும் பிக்கும் பிரிக்கிறாங்க. எப்படி? 3:2 அப்படின்னு பிரிக்கிறோம். அப்ப மொத்த பங்கு எவ்வளவு? இது ரெண்டையும் கூட்டினா அதான மொத்த பங்கு 5 பங்கு. இத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும். எப்ப எது குடுத்தாலும் இந்த மாதிரி நீங்க ஒண்ணு ஏ பியோட ரேஷியோ கண்டுபிடிங்க. இல்ல ஏ பியோட அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா போதும். இப்போ 5 பங்கு அப்படிங்கிறது தான் 1210 ரூபாண்டா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 2 பேருக்குமே எப்படி பிரிக்கிறாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஏவுக்கு எவ்வளவு கிடைக்கும்? பிக்கு எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒண்ண கண்டுபிடிச்சேன்னா இன்னொன்னு மைனஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்க முடியும். எப்படி? 5 பங்கு தான் 1210னா இப்ப நான் சின்ன வேல்யூ எடுத்துக்கிறேன் 2. 2 பங்கு எவ்வளவு? இப்ப நான் நேர்மாறல் எதிர்மாறல் டைப்ல போடுறேன். 2 × 1210 குறுக்கு பெருக்கல் பை 5. இப்ப இந்த 5ஆல நான் அடிச்சேன்னா 2 2 4 சரி 2 5 10 மிச்சம் 2 இருக்கும். 4 5 20 மிச்சம் 1 இருக்கும் 10. அப்பனா மிச்சம் 2 இருக்கும். 2 5 10. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 484. அப்போ பியோட வேல்யூ அதான கண்டுபிடிச்சேன் 2க்கு. இப்ப பியோட வேல்யூ பிக்கு வந்து பிரிச்சு கொடுக்குற அமௌண்ட் 484. இப்ப இதே மாதிரி திரும்ப போட்டு இந்த இடத்துல 3 ஏவோட போட்டு நான் திரும்ப அடிச்சும் போடலாம். இல்லையா? மொத்த அமௌண்ட் 1210ல இந்த பியோட அமௌண்ட்டை நான் கழிச்சிட்டேன்னா எனக்கு ஏவோட அமௌண்ட் கிடைச்சிட போகுது. எவ்வளவு வரும்? 726 வரும் ஏவோட அமௌண்ட். இது பி, இது ஏ. இப்ப 2 பேருக்கு எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சா இன்னொன்னு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஓகே, இதுதான் இந்த டைப். இந்த மாதிரி சம்பளங்களை பிரிச்சு கொடுக்கறது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இன்னொரு மாடல். நெக்ஸ்ட் டைப் பாருங்க. 3 கார்களின் வேகம் 5:4:6 ஆகும். ஒரே தூரத்தை கடக்க அவற்றின் பயண நேர விகிதம் என்ன? இந்த மாதிரி கொடுத்துட்டு தூரம் இதுல வந்து கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி மெத்தட் வந்தா எப்படி செய்யலாம் அப்படின்னு பாருங்க. 3 கார் இருக்கு. அதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பீட்ல போகுது. 5:4:6 அப்படிங்கிற வேகத்துல போகுது. இதுல ஒரே தூரத்தை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப பாருங்க, ஸ்பீடும் டைமும் இதுல எப்பயுமே ஸ்பீடு வந்து டைமுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா என்னன்னா, ஒன்று கூடுனா ஒன்று குறையும். அந்த மாதிரி இப்போ ஸ்பீடு கூடும்போது டைம் எனக்கு குறையும். ரொம்ப வேகமாவே நான் போய் ரீச் ஆயிடுவேன். இல்லை ஸ்பீடு கம்மியாச்சுன்னா டைம் கூடும். ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அப்போ இதை எழுதும்போது இப்போ கொடுத்துருக்க ரேஷியோ ஸ்பீடு வந்து ஸ்பீடு என்னன்னு கொடுத்துருக்காங்க? வேகம் 5:4:6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பயண நேர விகிதம் டைம் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்ப நான் டைம் ரேஷியோ எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நான் 1/1 அப்படின்னு எழுதிக்கணும். இப்ப எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எப்படி ஒரே தூரத்தை கடக்கிறதுக்கான ரேஷியோன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்ப நான் ஒரே தான் கொண்டு வரணும்னாலே என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு டினாமினேட்டர் ஃபுல்லா சேம் ஆயிரும். அப்ப மேல வர்ற வேல்யூவை வச்சு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இப்ப பாருங்க, 5 4 6 இதுக்கு மட்டும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். 5 அப்படியே இருக்கும். 2 2 4 2 6. திரும்ப இதுக்கு எதுவும் பண்ண முடியுமா? காமனா பண்ண முடியாது. திரும்ப போட்டாலும் 2 தான் வரும், 3 தான் வரும். இப்படியே நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 2 × 5 × 2 × 3. 2 10 2 20 23 60. அப்போ நான் காமனா எல்லாத்துக்கும் சேர்த்து எல்சிஎம் 60ன்னு எடுத்துட்டேன். இப்போ இந்த 60 இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 5 எத்தனையால 12 தடவை மல்டிப்ளை பண்ணா 60 கிடைக்கும். அப்ப மேலையும் 12ஆல பண்ணணும். 4 15 தடவை மல்டிப்ளை பண்ணா 60 கிடைக்கும். அப்ப மேலையும் 15. 6 வந்து 10 தடவை மல்டிப்ளை பண்ணா 60 கிடைக்கும். அப்ப மேல 10. அப்ப மேல என்ன கிடைக்கும்? 12:15:10. இப்போ இந்த மேல இருக்க ரேஷியோ ஃபுல்லா எல்லாத்துக்கும் டினாமினேட்டர் சேம் அப்படின்னும் போது இது எல்லாமே ஒரே மாதிரி வந்துருது. ஒரே ஃபார்மேட்டு கொண்டு வர்றதுக்காகத்தான் நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு இந்த கீழே இருக்க 60 எல்லாம் தேவையே இல்லை.
இப்போ ஒருவேளை அவங்க அதிகமா ஸ்பீடா இதுல வந்து ஹையஸ்ட் ஸ்பீடு எதுன்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப கீழே எல்லாத்துக்கும் டினாமினேட்டர் சேம் ஆயிட்டதுனால மேல எது ஹையஸ்டா இருக்கு 15. அப்ப இதுதான் வந்து ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அந்த மாதிரி சம்மும் கேட்பாங்க. மேல ஹையஸ்ட் வந்து எது அப்படின்னு கேட்டா இந்த 15 வேல்யூவை சொல்லலாம். இல்ல லோயஸ்ட் எதுன்னு கேட்கும்போது இதுல இருக்கிறதுலே 10 தான் லோயஸ்ட். அப்ப இதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் விகிதம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இந்த 12:15:10 அப்படிங்கறத மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். இதுதான் வந்து இதோட ஆன்சர். புரியுதா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தை கடக்கிறதுக்குன்னு கேட்டாங்கனாலே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஒன்னா ஆக்கிடணும். அப்போ நான் வந்து அந்த மேல இருக்க ரேஷியோ மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாடல்ல இன்னொரு சம் பார்க்கலாம். பாருங்க, ரூபாய் 782 3 பகுதிகளாக, அதாவது 1/2, 2/3, 3/4 என்ற தகவுகளில் பிரிக்கப்பட்டால் அதன் முதல் பகுதி என்ன? 3 பகுதியா பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஹையஸ்ட் எது, முதல் பகுதி எது, கடைசி பகுதி எதுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது மாதிரியே தான். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுல முதல் பகுதி எதுவோ அதை மட்டும் நம்ம சொல்ல போறோம். இப்ப பாருங்க எப்படின்னு. நீங்க நிறைய சம் இந்த மாதிரி போட போட உங்களுக்கு இதுல பிராக்டிஸ் ஆயிரும். நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. பாருங்க, 1/2 இஸ்டு 2/3, 3/4ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் இதோட முதல் பகுதி என்னன்னு கேக்குறேன். இப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஷியோல இருக்கு. இதை ஃபுல்லா நான் ஒரேதா கொண்டு வரணும்னா எல்சிஎம் கண்டிப்பா எடுத்தாகணும். இப்ப இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்தேன்னா 2, 3, 4. இதனாலதான் எல்சிஎம் நேர்மாறல் எல்லா டாபிக்கும் முடிச்சுட்டு இந்த டாபிக் வந்தது. ஏன்னா அது எல்லாமே இங்க அப்ளை பண்ண வேண்டி இருக்கு இல்லையா. பாருங்க, 1, 3, 2. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 12ன்னு கிடைக்கும். 12 தான் எல்சிஎம். 12. இப்ப இங்க 6ஆல மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்கும். அப்ப மேல 6, இங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு கிடைக்கும். அப்ப மேல 4ஆல மல்டிப்ளை பண்றேன் 3. இப்ப என்ன வருது? 6:8:9 அப்படின்னு கிடைக்குதா? இப்ப எனக்கு இந்த 12 தேவையில்லை. இப்ப எல்லாத்தையும் நான் ஒரே ரேஷியோவுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த 6, 8, 9 எல்லாத்தையும் நான் கூட்டினேன்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 23 அப்படின்னு கிடைக்கும். இந்த 23 பங்கு தான், இது பங்கு. இந்த 23 பங்கு தான் 782 ரூபாயா பிரிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? இதுல முதல் பகுதி வந்து எவ்வளவுன்னு மட்டும்தான் கேக்குறாங்க. முதல் பகுதினா என்னது? 6 தான் இதுல முதல் பகுதி. இப்ப எப்படி செய்ய போறோம்னு பாருங்க. 23 பங்குன்றது 782 ரூபானா அதுல 6 பங்குன்றது எவ்வளவு? இவ்வளவுதான் கண்டுபிடிக்க போறோம். எப்பயும் போல நம்ம என்ன பண்ணுவோம்? குறுக்கு பெருக்கல் பண்றோம். 6 × 782 டிவைடட் பை 23. இந்த 23ஆல அடிச்சா இந்த மாதிரி சம் வந்தாலே இந்த 23ஆல அடிக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. 34 வரும். அப்ப 6ஐயும் 34ஐயும் மல்டிப்ளை பண்ணா 204 ரூபான்றது தான் வந்து முதல் பங்கு. 2வது பங்குன்னு கேட்டிருந்தா 8க்கு கண்டுபிடிச்சிருக்கணும். 3வது பங்குன்னு கேட்டா 9க்கு கண்டுபிடிச்சிருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஓகே, இன்னும் ஒரு சம் பார்த்துடலாம். இதுல பாருங்க, 3 பையன்களின் சராசரி வயது 25 ஆண்டுகள். அவர்களின் வயது விகிதம் 3:5:7 என இருந்தால் மிக இளைய பையனின் வயது என்ன? பாருங்க, 3 பையனோட சராசரி கொடுத்துட்டாங்க. எப்பயுமே சராசரின்னு கொடுத்தாலே என்ன அர்த்தம்? ஒரு சராசரி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ ஒரு 3 நம்பர் இருக்கு. 3 நம்பர் 2 × 2 × 2ன்னு இருக்கு. இந்த 3க்கும் சராசரினா என்ன பண்ணுவோம்? 3ஐயும் கூட்டி 3ஆல டிவைட் பண்ணுவோம். அப்ப 6/3 அடிச்சு போட்டா 2ன்றது தான் சராசரி. இப்போ இந்த சராசரியையும் எத்தனை பேர் இருக்காங்களோ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணேன்டா எனக்கு இந்த அமௌண்ட் திரும்ப கிடைச்சிரும். அப்ப எனக்கு சராசரி வேணும்னா நான் அத்தனை நம்பரால டிவைட் பண்ணணும். திரும்ப அதை வந்து நார்மலா கொண்டு வரணும்னா அதால மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? இதான் கான்செப்ட். இப்போ
இந்த 3 ரேஷியோ இருக்கு. இதுல இளைய பையனின் வயது என்னன்னு மட்டும் கேக்குறாங்க. இப்ப இந்த 3ல இளைய பையன் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ ரேஷியோன்ட்டாலே 3 பங்கு, இது 5 பங்கு, 7 பங்கு. இது கூட எந்த நம்பரை கூட்டினாலும் இந்த 3 தானே இருக்கிறதுலே கம்மியா இருக்கும். அப்ப 3 பங்கு இருக்கிறது தான் சின்ன பையன் அப்படின்னு நம்ம பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்க, சராசரி 25ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் இப்ப சொன்னேன் இல்லையா, சராசரி கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்க நம்பரோட கூடுதல் பை எத்தனை பேருன்னு போட்டா சராசரி கிடைச்சிரும். இங்க 25ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இந்த சராசரியில இருந்து கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 25 3ஆல மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு திரும்ப அந்த கூடுதல் கிடைச்சிரும் 75. அப்போ 3 பேரோட கூடுதல் 75 இருந்ததுனால தான் 3ஆல டிவைட் பண்ணி நம்மளுக்கு ஆவரேஜ் 25ன்னு கிடைச்சிருக்கு. புரியுதா? இப்போ கூடுதல் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு வந்து பிரிக்கிறது ஈஸி. அதனால தான் நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த 75 பங்கை தான் 3:75 அப்படிங்கிற மொத்த வயசை தான் 3, 5, 7ன்னு பிரிக்கிறாங்க. புரியுதா? அப்போ இது 3ஐயும் நான் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? 3ஐயும் கூட்டினா 15ன்னு கிடைக்குமா? அப்போ 3 பேரோட மொத்த பங்கு 15. ஆனா அந்த 3 பேரோட மொத்த வயசை கூட்டினா எனக்கு 75. அப்போ 15 பங்குன்றது 75ன்னா அவங்க இளைய பையன் தான் கேட்டிருக்காங்க. 3 பங்கு எவ்வளவு? குறுக்கு பெருக்கல் பண்றோம். டிவைடட் பை 15 அடிச்சு போட்டா எனக்கு 1 3 3 I 3 15. திரும்ப 5 அடிச்சேன்னா ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 I 5 25. அப்போ 15ன்னு கிடைக்குது. இதுதான் அந்த இளைய பையனின் வயது. இளைய பையனின் வயது 15. புரியுதா? இவ்வளவுதான். நீங்க வந்து நிறைய சம்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துரும். இதுல இருந்து எப்படி கொண்டு வர்றது, இதுல இருந்து எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது. ஓகே, இன்னும் ஒரு டைப் மட்டும் பார்த்துடலாம். இப்ப நெக்ஸ்ட் டைப் பாருங்க. டைப் 15. 2 எண்கள் 3ஆம் எண்ணில் இருந்து முறையே 10%, 15% குறைவாக உள்ளது எனில் அந்த இரு எண்களின் விகிதம் என்ன? 2 எண்ணுன்னு கொடுத்துட்டாங்க. 3ஆம் எண்ணில இருந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பரும் இவ்வளவு குறையுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஆனா எதுவுமே எவ்வளவுன்னு நம்மளுக்கு கொடுக்கல. இந்த மாதிரி கொடுக்காம இருந்தாங்கன்னா நம்ம 100, 100 அப்படிங்கறத தான் அசியூம் பண்ணிக்கணும் எப்பயுமே. இப்போ ஒரு வட்டி கணக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அசல் எவ்வளவுன்னு கொடுக்கல அப்படின்னா நம்ம ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட்டா எப்பயுமே வச்சுக்கிட்டு நம்ம போடலாம். அதே இது பெர்சன்டேஜ்லன்னு வந்துட்டா 100ன்றது தான் நம்ம மேக்சிமம் வேல்யூவா எடுத்துக்கிறோம். இப்ப பாருங்க, நான் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன் சி வந்து 100 அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 3ஆவது நம்பர்ல இருந்து தானே இந்த 2 நம்பரும் கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. அப்ப 3ஆவது நம்பர் சி வந்து 100 அப்படின்னா ஏ எவ்வளவா இருக்கும்? 10% லெஸ்ஸா இருக்கணும். 10% லெஸ்னா எவ்வளவு? 90. பி எவ்வளவா இருக்கும்? பி வந்து 15% லெஸ்ஸா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 15% லெஸ்னா 85. இந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது விகிதம் தான். விகிதம்னு போது நம்ம அக்யூரேட்டான ஆன்சர் தேவைப்படாது. அந்த ரேஷியோ மட்டும் தெரிஞ்சா போதும். இப்போ இதை வச்சே நான் எழுத முடியும். A:B:C. அதாவது 90, 85, 100. இதுல அவங்க கேட்டிருக்குது A, C மட்டும். ஓகேவா? ஏயும் பி மட்டும் கேட்டிருக்காங்களா? சாரி, அதாவது என்ன கேட்டிருக்காங்க? அந்த இரு எண்களின் விகிதம். அப்ப ஏயும் பியும் தான் அந்த எண். அந்த எண்களோட விகிதம் தான் கேட்டிருக்காங்க. A:B மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு இப்ப சியை விட்டுருங்க. இந்த ரெண்டுக்கு மட்டும் ரேஷியோ தெரிஞ்சா போதும். இப்ப ஆல்ரெடி 90, 85 இருக்குன்னா இதை நான் சுருக்க முடியும் இல்லையா? 5ஆல என்னால வந்து சுருக்க முடியும். அப்ப 5ஆல நான் டிவைட் பண்றேன் அப்படின்னா ஓரஞ்சு 5 எண்ணஞ்சா 40ன்னு வரும். இது ஓரஞ்சு 5 மிச்சம் 3 இருக்கும். 7 5 35. அப்ப 18:17 அப்படிங்கிறது தான் A:B ரேஷியோ. இதுதான் அவங்க ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. எந்த வேல்யூவும் கொடுக்காம கேட்டிருக்காங்க. அப்ப நானே ஒரு ஓகே சி ஒரு 100ஆ இருந்தா அப்ப ஏ எவ்வளவு இருக்கும்?
10 கம்மியா இருக்கும். பி எவ்வளவு இருக்கும்? ஒரு 15 கம்மியா இருக்கும். அப்ப இதுக்கு எல்லாம் ரேஷியோ எடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அவ்வளவுதான். சம்டைம்ஸ் ரொம்ப சிம்பிளா யோசிக்க வேண்டியிருக்கும். நம்ம ரொம்ப ஓவரா திங்க் பண்ணி சம்ம தப்பா போட்டுருவோம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. 3 எண்களின் விகிதம் 4:5:6. அதனுடைய சராசரி 25 எனில் மிகப்பெரிய எண் எது? 3 எண்களோட விகிதம் கொடுத்துட்டாங்க, அதோட சராசரியும் கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா நம்ம கிட்ட அதுல இருக்கிறதுலே பெரிய எண் எது அப்படிங்கறத கேக்குறாங்க. அப்போ பாருங்க, சராசரி கொடுத்தாலே நம்ம கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சராசரி 25. அப்ப கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த சராசரிய மொத்தம் எத்தனைன்னு கொடுத்துருக்காங்களோ 3, 4, 5 என்ன கொடுத்துருக்காங்களோ அதால மல்டிப்ளை பண்ணணும். பண்ணா கூடுதல் 75. இப்ப இந்த 75 தான் அவங்க என்ன சொல்றாங்க? 3 ரேஷியோவா சொல்றாங்க. 4, 5, 6ன்னு 3 ரேஷியோவா சொல்றாங்க. இப்படி கொடுத்தாலும் நம்ம என்ன செய்வோம்? இது 3 பங்குன்னு அர்த்தம். அப்ப இதை பூரா கூட்டினேன்டா எனக்கு 15ன்னு கிடைக்குது. புரியுதா? இப்போ 15 பங்கு தான் இந்த 75 அப்படின்னா அவங்க கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது மிகப்பெரிய எண் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 4, 5, 6 இந்த 3 ரேஷியோல மிகப்பெரிய எண் எதுவா இருக்கும்? 6 பங்கு இருக்கிறது தான் பெரிய ரேஷியோவா இருக்கும். அப்ப அது கண்டுபிடிச்சோம்னா முடிஞ்சு. 15 பங்குன்றது 75னா 6 பங்கு எவ்வளவு? 6 × 75 டிவைடட் பை 15 அடிச்சா எனக்கு 5 15 75. அப்ப 5 30. அப்ப இருக்கிறதுலே மிகப்பெரிய எண்ணோட ரேஷியோ 30. அப்போ இதுல இருந்தே என்னால மிச்சம் இருக்க 2 கண்டுபிடிக்க முடியும். ஆனா அவங்க கேட்கல. நான் என்ன சொல்றேன்னா 6 பங்குன்றதுதான் 30. அப்ப 6 எத்தனையால மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க? 5ஆல. அப்ப 5 பங்கு எவ்வளவா இருக்கும்? இதையும் 5ஆல மல்டிப்ளை பண்ணா 25 இருக்கும். 4 பங்குன்றது 20 இருக்கும். இப்போ 20, 25, 30 எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. 75 கிடைச்சிருச்சா? அப்ப நம்ம பேசிக்கா கண்டுபிடிச்சுக்க வேண்டியது இதுதான். இதுல இருந்து கொஸ்டின் என்ன கேக்குறாங்களோ, சின்னது எது, பெருசு எது, இல்ல மொத்தம் எது, ஏயும் சியும் மட்டும் எது, என்ன கேக்குறாங்களோ அதுக்கேத்தாப்புல நம்ம போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும்தான். இதோட இந்த மாடல் முடியுது. அதாவது இந்த வீடியோவே முடிஞ்சிடும். நம்ம அடுத்ததெல்லாம் இன்னொரு டைப்ல பார்க்கலாம். பாருங்க, இரு எண்களின் கூடுதலானது இரண்டாவது எண்ணில் 116. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 116 2/3% இப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? அதுல இப்படி கொடுத்துருக்கனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இதுதான் அது. எனில் முதல் எண்ணிற்கும் இரண்டாவது எண்ணிற்குமான விகிதம் என்ன? இரு எண்களின் கூடுதல், அந்த ரெண்டாவது எண்ணுல இது இவ்வளவு பெர்சன்டேஜ். புரியுதா உங்களுக்கு? இதை எப்படி எழுதலாம்னு நான் சொல்றேன் பாருங்க. இரு எண்களின் கூடுதல் a + b ஆனது இரண்டாவது எண்ணில் 116 2/3%. இதுதான் கொடுத்துருக்க சம்மு. ஐயோ, என்னடா இவ்வளவு பெருசா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இதை அப்படியே சால்வ் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்ப பாருங்க, இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும். a, b = b இன்ட்டு நம்ம இந்த மாதிரி இருக்கிறத எப்படி மாத்துவோம்? இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 116ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி மேல இருக்கிறது கூட ஆட் பண்ணணும். அப்படி பண்ணா 350/3ன்னு கிடைக்கும். ஆல்ரெடி இங்க ஒரு பெர்சன்டேஜ் இருக்கிறதுனால கீழே ஒரு 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்பதானே பெர்சன்டேஜ் வந்து மாறும். இப்போ இது எல்லாத்தையும் நான் அடிச்சு போடுறேன். அடிங்க. இதையும் கேன்சல் பண்ணிடலாம். 5ஆல் அடிச்சா 7 5 35, இங்க 2 5 10ன்னு வரும். இதுக்கு மேல ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. இங்க என்ன இருக்கு? b இன்ட்டு மேல 7, கீழே 3 × 2 6 இருக்கு. a + b. இப்போ ஈக்குவேஷன் சிம்பிள் ஆயிருச்சா? இப்போ இதுல இருந்து நான் a தனியா b தனியா கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போ a எவ்வளவு, b எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா போதும். இப்போ எனக்கு a இந்த பக்கம் நான் வச்சுட்டு b வந்து இந்த பக்கம் கொண்டு போறேன். ஏன்னா ஆல்ரெடி b இருக்கு. அப்ப 7/6b இன்ட்டு இல்லை, இங்க பிளஸ்ல இருக்கிறதுனால இங்க எப்படி வரும்? -b. எப்படி எழுதலாம்? இது ரெண்டுக்கும் இங்க கீழே வெறும் 6னா இங்க கீழே வந்து வெறும் bனா இங்க வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது ரெண்டுக்கும் நான் காமனா எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு கீழே 6ன்னு வரும்.
மேல 7b மைனஸ் 6b அப்படின்னு வரும். 7b மைனஸ் 6b எவ்வளவு? வெறும் b. bக்கும் 6க்கும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. நான் இப்படி கூட போடுறேன் 6. சரியா? இது b, இது 6. இப்போ எனக்கு a is equal to b by 6ன்னு கிடைச்சிருக்கு. a is equal to b by 6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ a வந்து என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். b வந்து கீழே 6 இருக்கு. இப்போ இந்த ஃபார்மேட்ல வந்தா எப்படி a b வேல்யூ எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது கீழே இருக்கிறது தான் அதோட வேல்யூ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்ப a is equal to 1, b is equal to 6. இதுதான் ஆன்சர். கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்டை முதல் ஈக்குவேஷனா எழுத தெரியணும். எழுதிட்டாலே அப்படியே நம்ம சால்வ் பண்ணிடலாம். அது ரேஷியோவா இருக்கா, பங்கா இருக்கா, விகிதமா இருக்கா, அதுக்கேத்தாப்புல நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட முடிஞ்சது. நீங்க வந்து இன்னும் ஒரு பார்ட்ல வந்து நம்மளுக்கு இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து மெஷர்மெண்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகே, கண்டினியூஸா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நம்மளோட வீடியோ வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்க. அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஒன்ஸ் எக்ஸாம் கால் ஃபார் வந்த உடனே அதுக்குள்ள சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப்லயோ இல்லை டெலிகிராம் லிங்க்லயோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். அது எல்லாமே அந்த லிங்க்ல தான். டெலிகிராம்ல நீங்க ஆல்ரெடி இருந்தாலோ இல்லை வாட்ஸ்அப் சேனல்ல இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அதில் தான் கண்டக்ட் பண்ண போறோம். அதனால அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த லாஸ்ட் பார்ட்ல வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பை.